சிலுவை நாத என்னை தேடி அலைந்து திரிந்தாரே. வார்த்தையாலே பார்வையாலே கவர்ந்து கொண்டாரே. சிலுவை நாத என்னை தேடி அலைந்து திரிந்தாரே. வார்த்தையாலே பார்வையாலே கவர்ந்து கொண்டாரே. அன்பானவர்களே, எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி இந்த பிரசங்க பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் எச்சரிப்பாகவும் எழுதி வைத்துள்ளார். காரணம், இந்த கொரிந்து சபையில அநேக வித குழப்பங்களும் பிரச்சனைகளும் காணப்பட்டது. சபையானது உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறபடியால் சபைக்குள்ள வெளிச்சத்தை காட்டிலும் இருளும் நரகத்தின் ஆவியும் கொரிந்து சபையில் அதிகமாக செயல்பட்டது என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் 18வது வசனத்தில் அவர் திட்டவட்டமாய் சொன்னார், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ தேவ பிள்ளைகளுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். சிலுவையின் உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வானது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டதாய் இருந்தது என்று சொல்வதை காட்டிலும் புறக்கணிக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அவர் மற்றவர்களை பழி வாங்காமல், மற்றவர்களை அதிகமாக நேசித்து, மற்றவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில முன்மாதிரியை காண்பித்து தாழ்மையுள்ளவராய், தனக்கே மகிமை தேடாமல் அவர் மனிதர்கள் கொடுத்த அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்துல பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அவமானங்களையும் நிந்தைகளையும் கடைசி வரை ஏற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் பவுல் குறிப்பிடும்போது சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று வசனம் அதே அதிகாரத்துல 28வது எழுதி வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தர்சு பட்டணத்தை சேர்ந்த ஒரு பெரிய வியாபாரி குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் ஒரு பெரிய வியாபாரி, பெரிய பணக்காரன், அவன் பெரிய பட்டதாரி, நியாய சாஸ்திரியாக கமாலியன் பாதத்தில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவன். சமுதாயத்தில் அரசாங்க அதிகாரிகளிடம் அந்தஸ்தும் சிபாரிசும் பெற்று அவனுக்கு அதிக உதவிகளை அரசாங்கமே கொடுத்து வந்தது என்று அவனுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ, இயேசு எப்பொழுது அவனை சந்தித்தாரோ, அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற வார்த்தை, இயேசு வானத்தில் அந்த சத்தத்தை அவன் காதுகளில் தொனித்த போது அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை துளைத்து விட்டது, உடைத்து விட்டது. சிலுவை நாதரை நான் துன்பப்படுத்துகிறேனே என்று அவனுக்குள்ளே ஒரு வேதனையை கடந்து வந்தது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ அன்றையிலிருந்து தன்னுடைய ஸ்தானத்தை மறந்தான், தன்னுடைய வசதிகளை தூக்கி எறிந்தான், அதிகாரிகளின் நட்பை உதறி தள்ளினான், சொத்தை மறந்தான், சொந்த குடும்பத்தை இழந்தான். கர்த்தரை பின்பற்றி வர, கர்த்தருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற, கர்த்தரை பிரியப்படுத்த எல்லாவற்றையும் இழந்தான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் அவன் குறிப்பிடும்போது, எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 11வது வசனத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவனுக்குள் இருந்த எல்லாவித ஆசை, அதாவது பெருமை, புகழ், ஸ்தானம், கனம், ஐஸ்வர்யம்,
உறவு எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று தைரியமாய் குறிப்பிட்டுள்ளார். சொல்லப்போனால் அவர் படித்த படிப்பையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி விட்டு கொடுத்து அவரே அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையின் உபதேசத்தை குறித்து எழுதும்போது இயேசு எப்படி மரண பரியந்தம் அவரை தாழ்த்தினாரோ, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ, அவரை பின்பற்றுகிற எல்லாரும் நாம் கூட இந்த காலகட்டத்தில் அவரை போல தாழ்மை உள்ளவராகும், அவரை போல மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகும், இயேசுவை போல மற்றவர்களை மனதார மன்னிக்கக்கூடியவர்களாகும், இயேசுவை போல மற்றவர்களை அற்பமாய் எண்ணாமல் எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாயும், சொல்லப்போனா இந்த உலகத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற நிந்தைகள் அவமானங்களை ஏற்றுக்கொண்டு கடைசி வரும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு எப்படி சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, நாம் கூட இந்த காலகட்டத்துல அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த காலகட்டத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை புறக்கணிக்கிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசத்தை குறித்து சொல்லும்போது அவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றும், அவர்களுக்கு அது வேடிக்கையாக தோன்றும், அவர்களுக்கு அது சிரிப்பாக அல்லது பொழுதுபோக்காக கூட அவர்கள் யோசிக்க முடியும். காரணம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு அதுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ரட்சிக்கப்படுகிற தேவ ஜனங்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று பவுல் எழுதி வச்சிருக்கிறார். அதாவது தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெற, சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, தோல்வியிலிருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள, அல்லது நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களுடைய தந்திரங்களை முறியடிக்க, பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க, அவனுடைய சதி திட்டங்களை முறியடிக்க, அல்லது நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, அல்லது சுகத்தை பெற்றுக்கொள்ள, நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு வேண்டியதான பாதுகாப்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவ பலன் சிலுவையின் உபதேசத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் அவளை எழுதும்போது, நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார் என்றே பவுல் ரொம்ப அழகாக குறிப்பிட்டுள்ளார். பவுல் தன்னுடைய திறமைகள், தன்னுடைய தாளந்துகள், தன்னுடைய ஞானத்தை எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் வைத்து தன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவர் எங்கெல்லாம் போய் பிரசங்க பண்ணாரோ தன்னுடைய ஞானத்துல பிரசங்கியாமல், தன்னுடைய பலத்தை சார்ந்து பிரசங்கியாமல் வாழாமல், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர் அதன்படிதான் பிரசங்கித்தார், அதன்படிதான் வாழ்ந்தார். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியில முழுங்கி இருந்தார் என்று வேதத்துல நம்ம அதை பார்க்க முடியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில குறிப்பிடும் போது சொல்லுகிறார், நான் எந்த மனிதனை மேன்மைப்படுத்த விரும்பவில்லை, என்னுடைய வாழ்க்கையில எந்த மனிதனையும் உதாரணமாக வைக்க விரும்பவில்லை, எனக்கு எல்லாமே கர்த்தர் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை அவர் குறிப்பிடும்போது சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டிருப்பேனாக என்று சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, சிலுவையின் உபதேசம், சிலுவை இல்லாமல் பாவம் மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடையாது. சிலுவை இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்வு, அதாவது ஆவிக்குரிய பிரயாணம் கிடையாது. சிலுவை இல்லாமல் எவருமே நித்திய வாழ்வை சுதந்திரிக்க முடியாது. ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்களிலே அல்லது நாம் மறிக்கும் தருவாயில நாம் ஒரு நாள் சிலுவைநாதரை பார்க்க போகிறோம். அன்றைக்கு பரலோகத்தில் சிலுவைநாதரை சந்திக்கும் போது சிலுவையின் மகிமை என்ன என்பது அந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். அதற்குத்தான் பவுல் சொல்கிறான், சிலுவையின் உபதேசத்தை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள்,
ஒவ்வொருவனும் கர்த்தர் கொடுத்த சிலுவை சுமந்து அவருடைய வழியில நடந்து கடைசி வரை அவருக்காக எல்லாவற்றையும் தாங்கி அந்த பரம காணானை அல்லது பரலோகத்தை அடையும் வரை சிலுவையின் உபதேசத்தை மறந்து விடாதீர்கள், சிலுவையை கீழே தள்ளி விடாதீர்கள் என்று சொல்லி ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமே, உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் என்ன சிலுவை வச்சிருக்கிறாரோ எனக்கு தெரியாது. அவர் நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். நமக்காக அவர் சிலுவை சுமந்தார். அவருடைய சிலுவை நாம் சுமக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சிலுவை கொடுத்திருக்கிறார். அதை உதறி தள்ளிவிடாதபடி கடைசி வரை சுமந்து பரலோகத்தை போய் சேரும் வரை அந்த சிலுவையில நிலைத்திருக்கும்படியா, சிலுவின் உபதேசத்துல நிலைத்திருக்கும்படியா, சிலுவின் ரகசியத்தை நாம் கண்டு கொள்ளும்படியா, அந்த சிலுவையை நேசித்து அவருடைய வழியில நடக்கும்படியா நம்மை விட்டு கொடுப்போம். இந்த காலகட்டத்துல பரிசுத்தத்தோடு தாழ்மையோடு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவோமானால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த கனத்தையும் அந்த ஒரு கிருபையும் அந்த நாட்களில நாம் பார்க்கும்படியா செய்வார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறேன். கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையில கூட இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் மத்தியில் நான் கொண்டு வந்தேனப்பா. பவுல் சொல்லுகிறான், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் எப்பொழுது இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சிலுவை சுமக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியா, எதற்காக எங்கள் மேல் வைத்த நீர் அந்த சிலுவை ஆண்டவரே நாங்கள் சுமக்க வேண்டும் என்பதை அந்த ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு ஆண்டவர ஊழியக்காரருடைய வாழ்க்கையில மனம் நரங்கி கருணை காட்டும்படியா ஜெபிக்கிறனையா. கடைசி வரைக்கும் அந்த சிலுவை சுமக்கும்படியா, கடைசி வரை அந்த சிலுவையில ஆண்டவரே கர்த்தாவே உபதேசத்துல நிலைத்திருக்கும்படியா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறனையா. நம்முடைய சிலுவையில கடந்து வரும்போது அந்த இடத்துல ஆண்டவரே எங்களுக்கு தஞ்சம் உண்டு, எங்களுக்கு அடைக்கலம் உண்டு. அந்த சிலுவை நிழலில எங்களுக்கு விடுதலை உண்டு. அந்த சிலுவை நிழலில எங்களுக்கு கர்த்தாவே சுகம் உண்டு. அந்த சிலுவை நிழலில எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த சிலுவை நிழலில எல்லாவித ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டு. அது இயேசுவின் நாமத்தை நாங்கள் பெற்று இந்த உலகத்துல அனுபவிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஆண்டவரே ஜெபத்துல பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எல்லாம் சத்தியத்தின் பாதையில் நடத்துங்க. துதி கனம் மகிமெல்லாம் உமைக்கு செலுத்துகிறேன். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். மரித்து உயிர்த்து எழுந்து சென்றா, பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்து விட்டா. மரித்து உயிர்த்து எழுந்து சென்றா, பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்து விட்டா. நித்திய வாழ்வே கொடுப்பேன் என்றா, சீக்கிரம் வாரும் சிலுவை நாதா. நித்திய வாழ்வே கொடுப்பேன் என்றா, சீக்கிரம் வாரும் சிலுவை நாதா. சிலுவை நாத என்னை தேடி அலைந்து திரிந்தாரே. வார்த்தையாலே பார்வையாலே கவர்ந்து கொண்டாரே. சிலுவை நாத என்னை தேடி அலைந்து திரிந்தாரே.